Hi students, இந்த வீடியோல நம்ம 13th question தான் பார்க்க போறோம். End of chapter questionsல 13th question பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல first 12 questions பார்த்தோம். அது பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. இப்போ 13th questionல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the midpoints of sides of triangle ABC. சரியா, ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க, ஏபிசின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து மார்க் பண்ணிடலாம். மிட் பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதாவது இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளோட சைட்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. சரியா, இந்த சைட்ஸ்ல இருக்க மிட் பாயிண்ட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆர் தி பாயிண்ட்ஸ் டிஇஎஃப். என்ன சொல்றாங்க, ஏபிக்கு நடுவுல ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு, ஏபிக்கு நடுவுல ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு, அது வந்து டி. அதே மாதிரி ஏசிக்கு நடுவுல ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு, அது வந்து எஃப். பிசிக்கு நடுவுல ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு, அது வந்து இ. சரியா, இதுதான் வந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கு கிவன். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, given that the coordinates of D, E and F. அதாவது இந்த D ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 5,1, E ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 6,5, F ஓட கோஆர்டினேட் வந்து 0,3. இந்த மூணு மிட் பாயிண்ட்ஸ்க்கும் வந்து நமக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ D ஓட கோஆர்டினேட் என்ன, 5,1, F ஓடது வந்து 0,3, E ஓடது வந்து 6,5. சரியா, இவங்க கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ, பி அண்ட் சி. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு லைனை கொடுத்து இது ஏ இது பின்னு சொல்லிடுவாங்க, நடுவில் இருக்க மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இது ஏன்னு சொல்லிடுவாங்க, மிட் பாயிண்டோட வேல்யூ சொல்லிடுவாங்க, பி என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, மிட் பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பியோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க வந்து நமக்கு 3 மிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மிட் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். நம்மளோட மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட் ஃபார்முலா. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை ஒவ்வொரு மிட் பாயிண்ட்டுக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதாவது இங்க நமக்கு டியோட வேல்யூ என்னன்னு தெரியும், கரெக்டா. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, 5,1 is equal to இதோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் என்ன, டியோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் என்ன, ஏவும் பியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் நேம் பண்ணிடலாம். ஏயோட கோஆர்டினேட்ஸ் வந்து x1, y1 சொல்லலாம், பியோடது வந்து x2, y2, சியோடது வந்து x3, y3. அப்போ d is equal to என்னவா இருக்கும், d is equal to x1 plus x2 divided by 2, கரெக்டா. அதே மாதிரி y1 plus y2 divided by 2, அதே தான் இங்க எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்க x டேர்மையும் இங்க இருக்க x டேர்ம்ஸையும் ஈக்குவேட் பண்ண போறோம். இங்க வந்து 5 தானே xோட வேல்யூ, அதை வந்து இந்த டேர்ம்ஸ் கூட ஈக்குவேட் பண்ண போறோம். அதே மாதிரி 1 வந்து y டேர்ம்ஸ் கூட ஈக்குவேட் பண்ண போறோம். இப்போ நம்ம அப்படி ஈக்குவேட் பண்ணோம்னா 5 is equal to x1 plus x2 divided by 2ன்னு வந்துடும். அதே மாதிரி 1 is equal to y1 plus y2 divided by 2ன்னு வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். இப்போ 5 is equal to x1 plus x2, இந்த 2 டிவிஷன்ல இருக்க 2 இங்க போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் ஆயிரும், கரெக்டா. அப்போ 2 into 5 எவ்வளோ, 10. 10 is equal to x1 plus x2 நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் வந்து x1 plus x2 is equal to 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இந்த பக்கம் இருக்கிறது இங்க எழுதினாலும் ஓகே தான், இல்லை 10 is equal to x1 plus x2ன்னு எழுதினாலும் ஓகே தான், எப்படி வேணா எழுதிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த y டேர்ம்ஸையும் வந்து 1ஓட ஈக்குவேட் பண்ண போறோம். 1 is equal to
y1 plus y2, இங்க இருக்க 2 இங்க போயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? 2 into 1 வந்து 2 ஆயிரும். கரெக்டா? அப்போ 2 is equal to y1 plus y2 ஆயிரும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? y1 plus y2 is equal to 2 எழுதிக்கலாம். கரெக்டா? இது வந்து நம்மளோட equation 2. இப்போ இங்க என்ன எழுதிக்கலாம்? equation 2 is equal to y1 plus y2 is equal to 2. இப்போ நம்ம வந்து இந்த ஏபின்ற பாயிண்ட்ஸுக்கு வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி மற்ற 2 பாயிண்ட்ஸ்க்கும் பண்ணணும், அதாவது மற்ற 2 லைன்ஸ்க்கும் பண்ணணும். சரியா? நம்ம அடுத்து எதுக்கு பண்ண போறோம்னா பிசிக்கு பண்ண போறோம். இப்போ பிசியில இந்த இ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 பாயிண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? இந்த 2 கோஆர்டினேட்ஸையும் மிட் பாயிண்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இயோட வேல்யூ என்ன? 6,5. ஈயோட வேல்யூ வந்து 6,5. அப்போ 6,5 is equal to இங்க என்ன இருக்கு? x2 y2. கரெக்டா? அப்ப இங்க x2 அப்படியே இருக்கட்டும், இங்க இருக்க x3 மட்டும் இங்க மாத்திரலாம். x3 plus x2 divided by 2 தானே இந்த வேல்யூ. கரெக்டா? ஐ மீன் இந்த ஈயோட 6ன்ற வேல்யூ எப்படி வந்துச்சு? x2 plus x3 divided by 2 தான் இந்த 6ஓட வேல்யூ. அதே மாதிரி y2 plus y3 divided by 2 தான் வந்து இந்த 5ஓட வேல்யூ. இங்க வந்து அந்த y1 வந்து y3ன்னு மாத்திரலாம். இதுதான் வந்து இந்த ஈயை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண மிட் பாயிண்ட் ஃபார்முலா. கரெக்டா? இப்போ இதையும் வந்து நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இது வந்து எக்ஸ் டேர்ம், இது வந்து y டேர்ம். இதை வந்து இந்த டேர்ம்ஸ் கூட சப்ஸ்டியூட் பண்ணும், இதை வந்து இந்த டேர்ம்ஸ் கூட சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 6 is equal to x3 plus x2 divided by 2. இந்த 2 இங்க போயிருச்சுன்னா 12 ஆயிரும். அப்போ 12 is equal to x3 plus x2. இது வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? x3 plus x2 is equal to 12. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த y டேர்மையும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ 5 is equal to y3 plus y2 divided by 2. இந்த 2 மேல போச்சுன்னா என்ன ஆயிரும்? இந்த சைடு போச்சுன்னா 10 ஆயிரும். அப்போ 10 is equal to y3 plus y2. 2 into 5 வந்து 10 தானே? இப்போ 10 is equal to y3 plus y2. இது வந்து நம்மளோட ஃபோர்த் ஈக்குவேஷன். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? y3 plus y2 is equal to 10. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த லைனோட மிட் பாயிண்ட்டையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட் என்ன? 0,3. 0,3 is equal to இந்த x1 plus x3 divided by 2. அப்போ இதை வந்து x1 மாத்திரலாம். அதே மாதிரி y1 plus y3. அப்போ இங்க வந்து இது y1 மாத்திரலாம். புரியுதா? இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, எஃப்ன்ற மிட் பாயிண்ட் வர்றதுக்கு நம்ம என்ன ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருப்போம். இப்போ இன்கேஸ் இங்க 2 பாயிண்ட் கொடுத்துட்டு எஃப்ன்ற மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? x, y is equal to சொல்லிட்டு இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணிருப்போம். இப்போ நமக்கு வந்து இந்த x, yயோட வேல்யூ தெரியும், அதனால அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ண போறோம். இப்போ x டேர்ம்ஸ் கூட இதை ஈக்குவேட் பண்ணணும், y டேர்ம்ஸ் கூட இதை ஈக்குவேட் பண்ணணும். அப்போ 0 is equal to x3 plus x1 divided by 2. இந்த 2 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 2 into 0 வந்து 0 தானே? 0 is equal to x3 plus x1. இது நம்மளோட 5th ஈக்குவேஷன். என்ன நம்ம எழுதிடலாம்? x3 plus x1 is equal to 0. இப்போ அதே மாதிரி y3 plus y1 divided by 2 வந்து 3 கூட ஈக்குவேட் பண்ண போறோம். 3 is equal to y3 plus y1 divided by 2. இந்த 2 இங்க போச்சுன்னா என்ன ஆயிரும்? 2 into 3 வந்து 6. அப்போ 6 is equal to y3 plus y1. இது நம்மளோட 6th ஈக்குவேஷன். இதை நம்ம எப்படி எழுதிடலாம்? y3 plus y1 is equal to 6. இப்போ நம்ம இங்க இருந்த எல்லா மிட் பாயிண்ட்ஸுமே வந்து ஈக்குவேட் பண்ணிட்டோம். கரெக்டா? நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இருக்க 6 ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்க ஈக்குவேஷனை மட்டும் எடுக்க போறோம். எதுலெல்லாம் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு, தேர்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு, 5th ஈக்குவேஷன்ல இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போறோம். அப்போ பை ஆடிங் equation 1
3 and 5. We get என்ன பண்ண போறோம், இதையும் ஆட் பண்ண போறோம். எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்க ஈக்குவேஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ x1 plus x2 ஃபர்ஸ்ட் இருக்க ஈக்குவேஷன்ல இருந்து x1 plus x2 plus தேர்ட் இருக்க ஈக்குவேஷன் வந்து x3 plus x2 ஃபிஃப்த் இருக்க ஈக்குவேஷன்ல இருந்து x3 plus x1 is equal to இங்க 10 plus இங்க 12 plus இங்க 0. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகும், இங்க வந்து 2 x2 டேர்ம் இருக்கு, 2 x3 டேர்ம் இருக்கு, 2 x1 டேர்ம் இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம என்ன எழுதிடலாம், 2x1 plus 2x2 plus 2x3 is equal to இங்க வந்து 10 plus 12 plus 0. இப்போ வந்து 22ன்னு இந்த சைடு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து 2 நமக்கு காமனா இருக்கு. கரெக்டா? அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 வந்து வெளியே எடுத்துட்டு 2 into x1 plus x2 plus x3 is equal to 22ன்னு எழுதிக்கலாம். இப்ப நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா, இங்க இருக்க 2 வந்து நம்ம இங்க கொண்டு போகணும். இப்படி போச்சுன்னா இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது வந்து இங்க டிவிஷன்ல போயிடும். அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னா, x1 plus x2 plus x3 is equal to 22 divided by 2. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகும், x1 plus x2 plus x3 is equal to 23 divided by 2 னா என்ன, 11. கரெக்டா? அப்போ is equal to 11. இது வந்து நம்மளோட அடுத்த ஈக்குவேஷன். இது வந்து நம்மளோட 7th ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வச்சுதான் நம்ம வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது வந்து முக்கியமான ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம். x1 plus x2 plus x3 is equal to 11. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம மற்ற ஈக்குவேஷன்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அது எப்படின்னா, இங்க x1 plus x2 இருக்கா, இந்த ஈக்குவேஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க நமக்கு என்ன தெரியும், x1 plus x2 is equal to 10ன்னு தெரியும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல x1 plus x2ன்னு இருக்கிறதுக்கு பதிலா 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 10 plus x3 is equal to 11. அப்போ x3 is equal to 11 minus 10. இந்த 10 இங்க போச்சுன்னா minus 10 ஆயிரும். அப்போ x3 is equal to 11 minus 10னா x3 ஓட வேல்யூ வந்து 1. நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து 1. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதே ஈக்குவேஷன்ல இந்த x2 plus x3 ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அது எங்க இருக்கு, இங்க இருக்கு. கரெக்டா? x3 plus x2 is equal to 12. x2 plus x3யும் ஒண்ணுதான். சரியா? இப்போ இதை வந்து நம்ம மாத்தி எழுதினாலும் அடிஷன்ல ஒன்றும் மாற போறது இல்லை. ஸோ இங்க வந்து x2 plus x3 நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், 12ன்னு எழுதிக்கலாம். அப்போ x1 plus 12 is equal to 11. x1 is equal to 11 minus 12. இந்த 12 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும், minus 12 ஆயிரும். இப்போ x1 is equal to minus 1. நம்ம x1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதையும் வந்து நம்ம அங்க மார்க் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, x2 ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ வேற என்ன ஈக்குவேஷன் இருக்கு இங்க சப்ஸ்டியூட் பண்ண, x3 plus x1 is equal to 0. அப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலா x2 plus 0 is equal to 11. Obviously x2 is equal to 11. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும், 11ன்னு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ நம்ம எல்லா எக்ஸ் டேர்மையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி இதே மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, y வேல்யூஸையும் கண்டுபிடிக்க போறோம். இங்க எழுதிடலாம் அந்த ஈக்குவேஷன் என்னன்னு, x1 plus x2 plus x3 is equal to 11. இப்போ 8th ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், இந்த y வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். அப்போ y1 plus y2, இங்க y3 plus y2
plus y3 plus y1 is equal to இங்க வந்து 2 இருக்கு கரெக்டா 2 10 6 2 plus 10 plus 6 இதை simplify பண்ணோம்னா என்ன ஆகும் 2y1 plus 2y2 plus 2y3 is equal to 2 plus 10 12 12 plus 6 18 இங்க வந்து 2y1 இருக்கு அதுதான் 2y1 எழுதியிருக்கேன் அதே மாதிரி 2y2 இருக்கு அதுதான் 2y2 எழுதியிருக்கேன் 2y3 இருக்கு அதை வந்து 2y3 எழுதியிருக்கோம் சரியா இங்க வரைக்கும் கிளியரா இருக்கா இப்போ அடுத்து நம்ம இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண போறோம் எக்ஸுக்கு பண்ண மாதிரியே 2 வந்து காமனா வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள y1 plus y2 plus y3 is equal to 18 ஆயிரும் இந்த 2 இங்க வரும்போது என்ன ஆயிரும் டிவிஷன்ல 18 divided by 2 ஆயிரும் ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா டிவிஷன்ல போயிடும் அப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகும் y1 plus y2 plus y3 is equal to 18 divided by 2 which is equal to 9 அப்போ y1 plus y2 plus y3 is equal to 9 இதுதான் வந்து நம்மளோட 8th and final equation இதையும் வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம் y1 plus y2 plus y3 is equal to 9 நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மூணு குட்டி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா y வச்சு இது எல்லாத்தையும் வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர்னு தெரிஞ்சிடும் இப்போ வந்து அந்த ஈக்குவேஷன் மேல எழுதிக்கலாமா y1 plus y2 plus y3 is equal to 9 அப்போ இங்க y1 y2 க்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 2 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஏன்னா y1 plus y2 is equal to 2 கரெக்ட்டா அப்ப 2 plus y3 is equal to 9 so y3 is equal to 9 minus 2 இங்க plus 2 இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும் minus 2 ன்னு ஆயிரும் so y3 is equal to 7 அப்ப இங்க y3 எங்க இருக்கு இங்க இருக்கு இந்த இடத்துல 7 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த y3 plus y2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா y3 plus y2 is equal to 10 அப்போ y1 plus 10 is equal to 9 y1 is equal to 9 minus 10 இந்த plus 10 இங்க போச்சுன்னா minus 10 ஆயிரும் இப்போ y1 is equal to minus 1 y1 எங்க இருக்கு இங்க இருக்கு அப்போ இதோட கோஆர்டினேட் வந்து minus 1 இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த y3 plus y1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் y3 plus y1 is equal to 6 அப்போ y2 plus 6 is equal to 9 y2 is equal to 9 minus 6 இந்த plus 6 இங்க போச்சுன்னா minus 6 ஆயிரும் அப்போ y2 is equal to 9 minus 6 னா 3 y2 எங்க இங்க இருக்கு ஓகேவா இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏயோட கோஆர்டினேட் என்ன -1, பியோட கோஆர்டினேட் வந்து 11, 3 சியோட கோஆர்டினேட் வந்து 1, 7 இப்போ வந்து நம்ம எல்லா கோஆர்டினேட்ஸும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் என்ன சொல்லியிருந்தாங்க ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ பி அண்ட் சி வந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ 14th கொஸ்டின் வந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க ஆனா ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியான ஆன்சரா தான் இருக்கும் இது வந்து சும்மா உங்க மூளைக்கு வேலைங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சிட்டியில வந்து 2 மெயின் ரோட் போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு மெயின் ரோடு நார்த்ல இருந்து சவுத்துக்கு ஒரு மெயின் ரோடு அப்புறம் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மெயின் ரோடு போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க சரியா இதுதான் வந்து அந்த டயக்ராம் இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா these two roads are along the north south direction அதான் நான் சொன்னேன் இல்லையா இது north south directionல இருக்கு அதே மாதிரி இன்னொன்னு வந்து east west directionல இருக்கு all the other streets of city run parallel to these roads என்ன சொல்றாங்கன்னா மற்ற ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இந்த ரோடுக்கு வந்து பேரலா இருக்குமாமா ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரோடு இருக்கும் இல்லையா அந்த ரோடுலாம் வந்து இந்த 2 மெயின் ரோடுக்கு பேரலா இருக்கும்னு சொல்றாங்க அடிஷ்னலா என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மெயின் ரோடு இல்ல ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ரோடுக்குமே நடுவுல வந்து 200 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க
இங்க ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கும் அதுக்கும் நடுவுல 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடிஷனலா என்ன சொல்றாங்க, there are 10 streets in each direction. ஒவ்வொரு டைரக்ஷன்லயுமே வந்து 10 ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ஒரு 5 லைன், அதே மாதிரி கீழே ஒரு 5 லைன், சைட்லயும் ஒரு 5 லைன். என்ன சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் 10 ஸ்ட்ரீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேரலா வரைஞ்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, நீட்டா ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுட்டு அந்த டயக்ராம் வச்சு நம்ம சம் போடலாம். இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, யூசிங் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். இப்ப நமக்கு ஸ்கேல் வந்து என்ன, 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். சரியா, கிராஃபோட ஸ்கேல் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு யூனிட் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை வந்து நம்ம 200 மீட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கணும். Draw a model of the city in your notebook. Represent the roads, streets by single lines. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாடல், இந்த மாதிரி ஒரு மாடலை வந்து உங்க கிராஃப் நோட்ல வரைங்க. வரைஞ்சிட்டு அந்த ரோடையும் ஸ்ட்ரீட்டையும் வந்து சிங்கிள் லைன்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there are street intersections in the model. அதாவது அந்த மாடல்ல வந்து ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்கும். இப்ப பாருங்களேன், இதுதான் வந்து அந்த மாடல். 2 ரோடு வந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு போற ரோடு, இது வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போற ரோடு. மொத்தமா 10 ரோடு, மொத்தமா 10 ஸ்ட்ரீட் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது அந்த சைடு 10 ஸ்ட்ரீட், இந்த பக்கமும் 10 ஸ்ட்ரீட். சரியா, அப்போ வந்து நார்த் சவுத்ல இருந்து வர ஸ்ட்ரீட்ஸ் வந்து 10 ஸ்ட்ரீட்ஸ். கரெக்டா, அதுல இங்க 1 இருக்கு, 2, 3, 4, 5. அதே மாதிரி இங்க 6, 7, 8, 9, 10. 10 லைன்ஸ் இருக்கா, ஒவ்வொரு லைனும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட் டினோட் பண்ணுது. இப்போ நார்த்ல இருந்து சவுத் வர்றதுல நமக்கு இங்க 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போறதுலயும் 10 ஸ்ட்ரீட்ஸ் வேணும். இது வந்து 1, 2, இது 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி 6, 7, 8, 9, 10. இப்போ இந்த சைட்ல இருந்தும் 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு, இங்க இருந்தும் 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. இதுதான் வந்து அந்த மாடல். இதைதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிராஃப் ஷீட்ல போட சொன்னாங்க. சரியா, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸ்க்கும் நடுவுல இன்டர்செக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க தெரியுதா, 2 ஸ்ட்ரீட் வந்து மர்ஜ் ஆகுது. கரெக்டா, இங்க எல்லாமே வந்து இன்டர்செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னா, each street intersection is formed by 2 streets. நமக்கு தெரியும் 2 ஸ்ட்ரீட் வந்து இப்படி மர்ஜ் ஆகும்போது ஒரு இன்டர்செக்ஷன் ஆகுது. One running in the north south direction and another in east west direction. இது வந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு போற ஸ்ட்ரீட், அதே மாதிரி இது வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு வர ஸ்ட்ரீட். இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும்போது தான் நமக்கு இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடைக்குது. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து each street intersection is referred to in the following manner. இந்த இன்டர்செக்ஷனை வந்து எப்படி ரெஃபர் பண்றாங்கன்னா, if the second street running in the north south direction and fifth street in east west direction meet at some crossing, then we call this street intersection 2,5. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்க செகண்ட் ஸ்ட்ரீட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்க 5th ஸ்ட்ரீட்டும் இன்டர்செக்ட் ஆகும்போது அது என்னன்னு சொல்றாங்கன்னா 2,5ன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நார்த் சவுத்னா இங்க இருந்து இங்க இருக்கிறது. சரியா, ஈஸ்ட் வெஸ்ட் வந்து இங்க இருந்து இப்படி போறது. அப்போ இவங்க எதை சொல்றாங்கன்னா, செகண்ட் ஸ்ட்ரீட் இன் நார்த் சவுத் டைரக்ஷன். அப்போ செகண்ட் ஸ்ட்ரீட் இன் நார்த் சவுத் டைரக்ஷன்னா இதுதானே, கரெக்டா. இது வந்து 1, இது வந்து 2. இங்க 0, ஆரிஜின் எப்பவும் போல இங்க ஆரிஜின் இருக்கு. இது 1, 2, 3, 4, 5. இது வந்து இங்க 1, 2, 3, 4, 5. என்ன சொல்லியிருக்காங்க, நார்த் சவுத்ல இருந்து போற ஸ்ட்ரீட்ல செகண்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த லைன், கரெக்டா, இந்த லைன்ல அடிஷ்னலா என்ன சொல்லியிருக்காங்க, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து வர 5th ஸ்ட்ரீட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸ்ட் வெஸ்ட்ல இருந்து வர 5th ஸ்ட்ரீட். இப்போ 5th ஸ்ட்ரீட்னா இந்த ஸ்ட்ரீட். கரெக்டா, இப்போ நமக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எங்க இருக்கும், இங்க இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் தான் இப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை,
இப்போ வந்து என்ன சொல்றாங்க, நார்த் சவுத்ல இருந்து வர செகண்ட் ஸ்ட்ரீட்னா இங்க பாயிண்ட் பாருங்களேன். இந்த பாயிண்ட் வந்து 2,5. நான் வந்து சும்மா இந்த பாயிண்ட் 2,5 கொடுத்து மார்க் பண்ணுங்கன்னா நீங்க எப்படி மார்க் பண்ணுவீங்க? இது எக்ஸ், இது ஒய். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 இங்க இருக்கு, y ஆக்சிஸ்ல 5 இங்க இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து xy மார்க் பண்ணுவோம் 2,5. அதை தான் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எப்படி சொல்றாங்கன்னா, நார்த்ல இருந்து சவுத்துக்கு வர ரோட்ல ரெண்டாவது ஸ்ட்ரீட்டும், சாரி ரோடு இல்ல ஸ்ட்ரீட்ல, நார்த்ல இருந்து சவுத்துக்கு வர ஸ்ட்ரீட்ல ரெண்டாவது ஸ்ட்ரீட்டும், அதே மாதிரி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போற ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து 5th ஸ்ட்ரீட்டும். அப்ப இது வந்து 5th ஸ்ட்ரீட். கரெக்டா? இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 2,5ன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச கதையே வந்து புரியாத மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான். சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, யூசிங் திஸ் கன்வென்ஷன், அதாவது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி find how many street intersections can be referred to as 4,3. how many street intersections can be referred to as 3,4. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெக்கானிசம் படி, அதாவது இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்கும், 4,3ங்கிற பாயிண்ட்ல வந்து எத்தனை ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. ஆப்வியஸா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு லைன் கிராஸ் ஆகுதுன்னா இது யூனிக்கான ஒரு பாயிண்ட். கரெக்டா? இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், ஒரே ஒரு பாயிண்ட் தான் வரும். 4,3னா எங்க இருக்கும்? மார்க் பண்ணி பார்க்கலாமா? என்ன கொடுத்துருந்தாங்க? 4,3, அதே மாதிரி 3,4. 4,3னா இது எக்ஸ், இது ஒய், அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ், இது ஒய். 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த லைன் தான் 4th லைன். கரெக்டா? 3 வந்து ஒய் ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. அப்போ 4,3ன்னு மார்க் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு இன்டர்செக்ஷன் தான் இருக்கும். ஆப்வியஸா ஒண்ணுதான் இருக்கும். அதே மாதிரி 3,4, 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல 4 வந்து இங்க இருக்கு. இதை மார்க் பண்ணோம்னா 3,4. இங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான். எல்லாமே யூனிக் இன்டர்செக்ஷனா தான் இருக்கும். நமக்கு வந்து யூனிக் பாயிண்ட்ஸா தான் இருக்கும். ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. சரியா? அப்போ வந்து நமக்கு இங்க ஆன்சர் என்ன? how many street intersections can be referred to as 4,3னா ஒன்னே ஒண்ணுதான். இங்கேயும் அதே மாதிரி ஒன்னே ஒண்ணுதான். கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சும்மா பெருசு பெருசா கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியில ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் am I a joke to youன்ற மாதிரி ஆயிரும். இது வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, புரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்றதும் எனக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் keep watching and stay connected.